டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ ஒரு நடிகர் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு தலைவராக ஒரு ஃப்ரேமில் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ஃப்ரேம் வி சா அஸ் லைக் பொலிட்டிக்கல் பர்சனாக. இல்லை, அபரிமிதமான வளர்ச்சி சார். அவர் எப்போவுமே என்றைக்குமே, அதாவது எல்லாரும் வந்து ஒரு காலகட்டத்தில் வயசாகும், இவர் மட்டும் தான் எங்காகவே போயிட்டு இருப்பார். எப்போவுமே வந்து உள்ள விஷயம் இருந்தால் தான் வெளியே அமைதியாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் விஜய் சார் பார்ப்பேன். ஐ ஆல்வேஸ் டேக் த லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். இன்றைக்கி சக்ஸஸ்னால் சக்ஸஸ், நாளைக்கு ஒரு படம் நமக்கு சரியாக போகலைன்னா சரியாக போகல தான் ரியாலிட்டி. நீங்கள் அதை தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கனவு உலகில் வாழ்ந்துட்டு வந்து பைபோலார் டிசீஸ் காலம். நீ உங்களோட ஃப்ரேமில் த சீனியர் ஆர்டிஸ்ட்னா சஞ்சய் தத் அவர்கள் அண்ட் அனுபம் கேர் அவர்கள் ரெண்டு பேருமே த மோஸ்ட் சீனியர் பர்சன்ஸ். அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னவா இருக்கும்? நான் என்னோட ஷூட்டில் இருக்கும்போது தான் ஒருத்தர் பயோபிக் பண்ணுறேன்னு வந்து கேட்டார். அப்போ அவர் சொன்னார், என்னோட பயோபிக் எல்லாருக்குமே தெரியுமே, கன், ட்ரக்ஸ் அண்ட் தென் ஜெயில். குப்பை தொட்டி காணா போச்சுன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. இவர் பணம் எடுத்து கொடுப்பாரு போலீஸ். போய் 300 இருக்கு, அந்த வாங்கிக்கன்னு சொல்லி 500 பணத்தை தூக்கி போடுவார். இல்லை சார், எனக்கு அதுதான் சார் எனக்கு வேணும் அப்படின்னும் போது, என்னடா வித்தியாசமாக இருக்கேன் இவனை தேட ஆரம்பிச்சும் போது இதோட கிரைம் மொத்தமாக தெரியுது அவர். சரி, எனக்கு இது ஒன்று தான், விமர்சனங்கள் வரவேற்கக்கூடியது, ஆனால் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் தவிர்க்க வேண்டியது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது? எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நட்டி சார் உங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் ராம்குமார், சொல்லுங்கள். எனக்கு சில ஃப்ரேம்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஐ ஹோப் இட் வில் ரிமைண்ட்ஸ் யூ லாட் ஆஃப் திங்ஸ். அதை எங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு. ஃப்ரேம் ஸ்டோரி தான் சார், இது மறக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி. எஸ் சார், எப்படி மறக்க முடியும்? லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி இன் 1999. த யங் பாய் directly go to Bollywood along with Mr. அனுராக் கஷ்யப். அப்படிங்கும்போது there are so many stories to tell இல்லை இப்போ வரைக்குமே. ஆனால் சில மூமெண்ட்ஸாக சொல்லுங்கள் சார், அங்கே இருந்து அந்த ஆரம்ப கால நாட்கள் இருந்து ஒரு சின்ன கனவா. அதுக்கு முன்னாடியே வந்து நான் 95 இண்டிபெண்ட் ஆகிட்டேன். எனக்கு அதுக்கான வாய்ப்பு அமையலை. அதுக்கப்புறமா வந்து பிரதீப் சர்க்கார் அவங்களோட இணைஞ்சு நான் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன், மியூசிக் வீடியோஸ்லாம் பண்ணேன். அதெல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அப்புறம் தான் இந்த லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி எனக்கு வந்தது. அனுராக் இன்னொரு நண்பரால் அனுராக் எனக்கு நண்பனானார். அப்போ தான் லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி பண்ணோம். லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி பண்ணும்போது இட்ஸ் சைக்கடெலிக் த்ரில்லர். அந்த ஒரு கான்செப்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண சின்ன சின்ன நியூவன்சஸ்லாம் அதில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கூட நாங்கள் விஷுவல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், லைக் பிஃபோர் தி இன்டர்வியூ. லைக் இப்போ யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி அது போய் பாருங்கள். ஏன்னா விஷுவல்ஸ் இஸ் லைக் இயர்ஸ் அஹெட், பட் ஆனால் அது ரொம்ப அட்வான்ஸ்டாக அதோட ஃப்ரேமிங் சென்ஸோடு எடுத்திருந்தீங்க. அது மறக்க முடியாத சில விஷயங்கள். சார், எனக்கு இதை அடுத்து இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்கணும். வெண்ணிலவு படத்தை சார்ந்த துப்பாக்கி. ஹிந்தியில் எப்படி உங்களுக்கு வந்து லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாலி ஃபர்ஸ்ட் படமும், தமிழில் தளபதியோட யூத் ஃபர்ஸ்ட் படம் சினிமோட்டோகிராஃபராக வரீங்க. இன்ஃபேக்ட் அதில் நடிக்க கூட செஞ்சிருக்கீங்க. ஒரே ஒரு ஷாட். அப்போ டைரக்டர் வின்சென்ட் செல்வா சார் வந்து என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் ஒரு சீனில் நடிக்கணும் சார். அது நான் பிஹைண்ட் கேமரா, இன்ஃப்ரண்ட் கேமரா அப்படிலாம் கிடையாது. விஜய் சாரே 2 ஷாட் எடுத்திருப்பாரு சினிமாட்டோகிராஃபரா. இது புதுதாக. ஸோ அந்த மாதிரி அந்த படங்களில் பண்ணோம். அது எப்படின்னா, அந்த படம் பண்ணும்போது எல்லாருமே எங்கே, அப்போது விஜய் சார் நம்ம எல்லாருமே எல்லாருமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணோம். அது அந்த படம் ஷூட்டிங்கே வந்து ஒரு காலேஜ் கேம்பஸ்க்கு வந்து அவுட்டோர் போயிருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஹாலிடேக்கு போயிருந்தா எப்படி இருக்கும், அந்த மோடில் தான் எல்லாருமே இருந்தோம். ஒரு ஃபன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆஃப் கேமரா நிறைய ஃபன் இருக்கும். ஓகே சார், யூத் டு அப்படியே கம் டு துப்பாக்கி ஆர்எல்ஸ் லைக் இப்போ ஒரு நடிகர் அதெல்லாம் தாண்டி இப்போ அவரை தலைவராக ஒரு ஃப்ரேமில் நம்ம பார்த்துருக்கோம்ல, த ஃப்ரேம் வி சா அஸ் லைக் பொலிட்டிக்கல் பர்சனாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது அவரை ஃப்ரம் யூத் டு துப்பாக்கி தென். இல்லை, அபரிமிதமான வளர்ச்சி சார். அவர் எப்போவுமே என்றைக்குமே, அதாவது எல்லாரும் வந்து ஒரு காலகட்டத்தில் வயசாகும், இவர் மட்டும் தான் எங்காகவே போயிட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் எல்லா வளர்ச்சியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினது கூட ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார். ஸோ எப்போவுமே அமைதியாக இருக்கிறதுக்குள்ளே, எப்போவுமே வந்து உள்ள விஷயம் இருந்தால் தான் வெளியே அமைதியாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் விஜய் சார் பார்க்குறேன். ஓகே, இந்த ஃப்ரேம் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஷோ யூ. சதுரங்க வேட்டை. என்னென்னா, சினிமோட்டோகிராஃபராக ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருக்கீங்க, அண்ட் ஆக்டராக சதுரங்க வேட்டை. உங்களுக்கு பொதுமக்கள் கிட்ட, நான் சொல்றது வெகுஜன மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் யாருங்கிற ஒரு அறிமுகம் கிடைக்குது. அது வரைக்கும் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக மாறிங்களே, அந்த ஃப்ரேம் சேஞ்சிங் உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல சார். என்னென்னா, எனக்கு தெரியும் அந்த படம் ஜெயிக்கும்னு. ஆனால் திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசுவாமி சாரும் சுபாஷ் சந்திர போஸ் சார் இல்லைனா இது இவ்வளோ பெரிய வெற்றியை கிடச்சிருக்காது. அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும்.
மனோபாலா சார் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ், ஹெச் வினோத் அவங்க எனக்கு கொடுத்த ஸ்பேஸ், இதனால தான் அந்த படம் வந்து என்னால் அவங்க நினச்சதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் டைம் அதான் சொல்கிறேன் சார், ஐ ஆல்வேஸ் டேக் த லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். இன்றைக்கி சக்ஸஸ்னால் சக்ஸஸ், நாளைக்கு ஒரு படம் நமக்கு சரியாக போகலைன்னா சரியாக போகல தான் ரியாலிட்டி. நீங்கள் அதை தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கனவு உலகில் வாழ்ந்துட்டு வந்து பைபோலார் டிசீஸ் காலம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச நினைக்கிறேன். திரு மனோபாலா அவர்கள், மிலன் சார், நிஷாந்த் சார், உங்களுக்கு நெருக்கமாகவே கூட இருந்தவங்க. சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக, சினிமோட்டோகிராஃபராக, எடிட்டராக. இப்போ அவங்களுடைய மறைவுங்கிற ஒரு செய்தியை கேட்டோன்னே, சினிமாவில் நம்ம இருக்கோம், வேகமான சூழ்நிலையில் இயங்க வேண்டியதாகவே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது சார். அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆகிடுது. ஓகே, நான்லாம் மனோபாலா சார் எல்லாம் காலமாகன்னு நினச்சே பார்க்கல. சடனாக ஒரு காலையில் ஒரு 11:30 எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் காலமாயிட்டாங்க. அதுக்கு ஒரு 20 days முன்னாடி என்கிட்ட பேசுகிறாரு, டே நம்ம இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணுண்டா, ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு கமிட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு கமிட் பண்ணி என்கிட்ட அப்படின்னு. சரி சார்னு. ஆனால் அதுக்கு நடுவில் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் அவரை நினச்சே பார்க்கல. சேம் அஸ் மிலன் சார். எப்படின்னே எனக்கு சொல்ல தெரியல. அந்த 23 days நான் அவரோட வந்து அந்த கொடைக்கானலில் செட்டில் ஒர்க் பண்ணோம், கங்குவாவில். அப்படி ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆர்ட் டைரக்டர் சார். நான் நினச்சே பார்க்கல அவர்லாம் காலமாக வரேன். சடனாக ஃபோன் வருது, இந்த மாதிரி மிலன் காலமாயிட்டார். இதெல்லாம் அப்படி தான், எப்படி சொல்கிறது, ராசுமதுரவன் கருப்பையா, அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் கேமராமேன். அப்படி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துலேருந்து உண்டு. அவன் சடனாக ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, அப்படியே ஒரு நாள் வந்து காலமாயிட்டான்டா நான் பார்க்கணும். அது மாதிரி அதெல்லாம் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் அது. அந்த ஒரு 3 நாள் 4 நாள் அவங்களை படாத பாடுபடுத்தும். இல்லை, பிறந்த ஒரு நாள் மனுஷங்க என்னைக்காவது ஒரு நாள் இறந்து சார் ஆகணும். அந்த டேட்டை நம்ம டிசைட் பண்ண முடியாது, அது ப்ரீ டெஸ்டைன்டு. ஆனால் வந்து இப்படி நம்ம நடக்கிற ஒரு விஷயம், ஒரு டேலண்ட்டை நம்ம பார்க்குறோம்ல, அந்த டேலண்ட் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இன்னும் பல பேருக்கு ஒரு வழியை காமிச்சிருக்குமேங்கிற ஒரு எண்ணம் வரும். பட் லைஃப் இஸ் சச், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. காலமான வேண்டியது. நிச்சயமா சார். அப்போ அது சில நேரங்களில் நினச்சி பார்த்தது உண்டா சார், அவங்களுடைய அந்த உறவுகள், அந்த டைமிங்கை? தாராளம் நினச்சி பார்க்காம இருக்க முடியாது சார். எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் சார். கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது நண்பர் இருந்திருப்பாங்க, இல்லை உங்கள் வேண்டப்பட்டவங்க. நிச்சயமா சார். அவங்க அந்த என்னைக்காவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வரும்போது அவங்க ஞாபகம் வரும். அது அப்போ வந்து அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். கண்டிப்பாக இது மனித இயற்கை. ஃப்ரேம் பாருங்க ஜி மூமெண்ட் தான் இது. ஆக்சுவலாக தேசி பாய்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி தான். தீபிகா, அக்ஷய் சார், ஜான் அப்ரகம், சஞ்சய் தத், அனுபம் கேர், எவ்வளோ பேர் இருக்காங்க. How's the experience? That is your mammoth film in your career. Like it is big budget, like எல்லாம் நிறைய படம். ஆமாம், இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர். எல்லாமே அப்ராட்ல ஷூட் பண்ணுது. எனக்கு இன்னுமே அந்த ஒரு பாட்டில் ஸ்விம்மிங் பூலில் அந்த நாயை உட்கார வச்சுட்டு அவர் சிரிச்சிட்டு இருப்பாரு, ஜான் ஸ்விம்மிங் பூலில் இருப்பாங்க, தீபிகா அங்கே மேலே இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுமே எனக்கு அது ஞாபகமாக இருக்குது. ஈவன் தோ ஐம் நாட் ஃப்ரம் நார்த், லைக் அந்த ஃபிலிமாவே எனக்கு நிறைய கனெக்டாக இருக்குது. இஸ் தேர் எனி மூமெண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்? அந்த ஸ்கிரிப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். என்னன்னா, ரெசெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி அவன் எதுக்காக அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறான், பிகம் அ கால் பாய். ஆமாம். ஸோ அதனால என்ன நடக்குது, அவனோட லவ் லைஃப் எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது. இது ஒரு ஃபன்னாகவும் அதே நேரத்தில் ஒரு இது ஜாக்கிரதையாக இருங்கடா, என்ன வேணால் லைஃப்பில் நடக்கலாம்னு சொல்கிற ஒரு படமாகவும் இருந்தது. அதை நான் வந்து ஃபன்னாகவும் ப்ரெசென்ட் பண்ணணும், அது ரிச்சாகவும் இருக்கணும், அந்த கான்செப்ட்லேருந்து வெளியே போயிடக்கூடாது. கண்டிப்பாக இது எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டிய சேலஞ்ச் அந்த படம். ஓகே சார், நான் இவங்க நேம் டக்குன்னு சொல்கிறேன். ஒரு மூமெண்ட் இல்லைனா இஸ் தேர் எனிதிங் அபவுட் தெம் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம். தீபிகா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர், அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கள. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர். காக்டெயில் அண்ட் தேசி பாய்ஸ் ஆர் த சேஞ்ச் ஓவர் ஃபார் ஹர் கரியர். காக்டெயில் ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் அவங்க தேசி பாய்ஸ் வந்து ரெகுலர் ஹீரோயின், ஆனால் காக்டெயில் வந்து வேற ஒரு விஷயம். சூப்பர் சார். அக்ஷய் சார், அது மேன் வித் ப்ரெசிஷன், அப்படி தான் சொல்லணும். நீங்கள் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு வருவார். அதாவது காலையில் 4 மணிக்கு செட்டில் கூப்பிட்டீங்கன்னா 3:30 மணிக்கு ரெடியாக இருப்பார் வித் எவ்ரி திங். அதே மாதிரி 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். அந்த 10 மணி நேரம் முடிஞ்சவொன்னே கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவார். வீட்டில் போய் ஸ்லீப் வில் கம் பேக் அகைன். ஓகே நடுவில் 2 மணி நேரம் கேப் கிடச்சா ஒரு ஆட் ஃபிலிம் நினச்சிட்டு வந்துடுவார். ஜான் அப்ரஹாம், ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங், ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, தன்னை மெயின்டைன் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த ரெஸ்பெக்ட் ஹி கிவ்ஸ் டு அதர்ஸ். ரைட் ஃப்ரம் டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட டச்சப் பர்சனாக இருக்கட்டும், எல்லாரையும் மரியாதையாக அந்த மாதிரி வாங்க போங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரியே தான் எல்லார்கிட்ட. நம்ம ஓன் அசிஸ்டண்ட் சில நேரத்தில் என்னடா பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்போம். அது கூட கிடையாது, அதையும் மரியாதையாக தான் கேட்பாரு. ஓகே, உங்களோட ஃப்ரேமில் த சீனியர் ஆர்டிஸ்ட்னா சஞ்சய் தத் அவர்கள் அண்ட் அனுபம் கேர் அவர்கள் 2 பேருமே த மோஸ்ட் சீனியர் பர்சன்ஸ். அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னவா இருக்கும்? சஞ்சய் தத் சார் இஸ் மேன் வித் கோல்டன் ஹார்ட். இஸ் ஃப்ரெண்ட்லி சார், இஸ் டூ ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். நான் என்னால் ஒரு சீன் மறக்கவே முடியாது. ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன் நான்.
ஆக்ஷன் படம் அது. அப்போ வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. ஷார்ட் கட்டுன உடனே கேமரா பக்கத்தில் வந்து மானிட்டர், அந்த அந்த நாங்கள் ஒரு சின்ன மானிட்டர் ஒன்று வச்சுருப்போம், அதை வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு கூட அந்த ஃபைட் அசிஸ்டண்ட்டு, ஃபைட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டீ குடிச்சிட்டு வந்து டீயை வச்சுட்டு, அதை மாற்றணும்பா, ஒன் மோர் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு வந்தார், பார்த்தா டீ கிளாஸை காணும்னு தெரினார். அதை எடுத்து சஞ்சய் தத்து குடிச்சிட்டு இருந்தார். சார் இது நான் சாப்பிட்ட டீ சார். சார் உங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருக்க இருக்கு. இல்லை தெரியுமா, நீங்கள் தானே வச்சுட்டு போனீங்க. ஸோ அவர் அந்த இது வித்தியாசமே பார்த்ததில்லை. அவர் அந்த ஷார்ட்டு, அது அந்த டீ சாப்பிடணும்னு தோணுச்சு. Even though he's Roy family. Even though belong to a very rich family, yeah. born with the platinum spoon. அவர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு. கண்டிப்பா. சார், இஸ் தேர் எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது ஒரு ஆக்வர்ட் கொஸ்டின்ஸாவோ இல்லை அவர்கிட்ட கேட்டதுனா? பிகாஸ் வி ஹர்ட் அபவுட் ஹிம் லாட் ஆஃப் திங்ஸ். இல்லை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரை பற்றின சில விஷயங்கள், கன்னு, ஆக்சுவலி நான் என்னோட ஷூட்டில் இருக்கும்போது தான் ஒருத்தர் பயோபிக் பண்ணுறேன்னு வந்து கேட்டார். அப்போ அவர் சொன்னார், என்னோட பயோபிக் எல்லாருக்குமே தெரியுமே, கன், ட்ரக்ஸ் அண்ட் தென் ஜெயில் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். சார், இது இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் காட்டுற, லைக் இட் இஸ் ஒரு ஃப்ரேம், ராஞ்சனா ஒரு ஃப்ரேமில் ஒரு கதையை சொல்ல முடியுமானா அது திஸ் இஸ் த ஃப்ரேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டு யூ ரீகலெக்ட் த மூமெண்ட் சார்? அஃப்கோர்ஸ் சார். அதாவது நான் வந்து கொஞ்சம் லத்தார்ஜிக்காக இருந்தேன். இதனால இப்போ தனுஷ் சார் அவர் வந்து ஹிந்தி அவர் ப்ராக்டிஸ் பண்ணது கொஞ்சம் டைம் ஆகிடும், ஸோ நம்ம பொறுமையாக இது பண்ணலான்னு இருந்தேன். பட் முதல் டேக்கே பிரமாதமாக ஹிந்தி பேசி அசத்தினார். அது அந்த ஸ்லாங்கோட பேசினார். ஹிமான்ஷுன்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் தான் அவருக்கு கைட் பண்ணார். அந்த காசி ஸ்லாங்கா சார்? அது காசி ஸ்லாங், அது யூபி ஸ்லாங். ஓகே. ஸோ அந்த பேசுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ தான் நான் இல்லைடா, அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கார், நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வழக்கமான நம்மளோட ஸ்பீடோட போகணும். அவர் ஒரு சாங் ஒன்று வரும், ஒரு சோனம் கபூர் அவர் ப்ரப்போஸ் பண்ணுவார். அப்போ அந்த சோனம் கபூர் வந்து அவர் ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு பாட்டு கேட்கும், பழைய பாட்டு, ஹிந்தி பாட்டு. அதுக்கு டான்ஸ் ஆடணும். அப்போ வந்து அந்த சீனை பேசும்போது டைரக்டர் வந்து கேட்டார், அனந்த் ராய் வந்து, சார் உங்களுக்கு இதுக்கு கொரியோகிராஃபர் யாராவது கூப்பிட்டுமா அப்படின்னு. நாள் நாங்கள் பேசுவோம். இல்லை சார், நானே பார்த்துக்கிறேன், அந்த சவுண்டை வச்சு நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு. இப்போ அந்த சீன் நடக்குது, அந்த சாங் கரெக்டாக ப்ளே பண்ணாங்க. இவராக ஆடினார் அதுக்கு. ஓகே ஓகே. யாரும் கைட் பண்ணாமல் இவரே ஆடிட்டு சைக்கிளை தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு நடந்து போவார். அங்கே அது வந்து ஒரு மான்யூமெண்ட் ஏரியா, அது வந்து டூரிசம் பிளேஸு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வேடிக்கை பார்த்தாங்க. அது கட்டுன்னு முடிஞ்சோன்னே அந்த 5000 பேரும் கிளாப் பண்ணாங்க. அந்த நடு ஸ்ட்ரீட் ஐ ரிமெம்பர் சார். அது அந்த அதுக்குலேருந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இந்த படம் ஹிட்டரான்றது. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அதெல்லாம் மறக்க முடியாது சார். another frame, that is a very important frame இல்லை சார்? சினிமோட்டோகிராஃபியும் எனக்கு ஸ்டில் ரிமெம்பர். இந்த ஒரு பர்டிகுலர் சீன் தான் நமக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் பண்ணியிருப்பான்னு. பட் எப்படிங்கிறது இந்த சீனில் ரிவால்வ் ஆகும். அது வரைக்கும் ஒரு கிரே ஷேட்லேயே நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஐயோ இவர் நல்லவரா கெட்டவரா, அப்போ தான் தெரியும் இவர் முழுசாக ரொம்ப நல்லவர். அந்த வெகுஜன மக்களோட எண்ணத்தோடு பார்க்கும்போது ரொம்ப முழுசாக ஒரு நல்லவராக இருக்காருயா, போடுறா அவனுக்கு தண்டனையை நீயே கூட அவனுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சீனு. தட் வாஸ் அமேசிங் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. மகாராஜா, ஹவு இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இன் யுவர் என்டையர் ஃபிலிமோகிராஃபி? நித்திலன் சுவாமிநாதன் சார், அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும். ஏன்னா அவர் அந்த விஷயம், அந்த படத்தை கன்வே பண்ணது. எப்போவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது சார், அதில் ஏதாவது ஒரு வேறு ரூட்டில் இவன் போகிறான்னு பார்த்தாங்கன்னா அவங்க கரெக்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குப்பை தொட்டி காணா போச்சுன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவர் பணம் எடுத்து கொடுப்பார் போலீஸ் ஆஃபீஸ். போய் 300 இருக்கு அந்த வாங்கிக்கன்னு சொல்லி 500 பணத்தை தூக்கி போடுவார். இல்லை சார் எனக்கு அதுதான் சார் எனக்கு வேணும் அப்படின்னும் போது, என்னடா வித்தியாசமாக இருக்கேன் இவனை தேட ஆரம்பித்த போது இதோட க்ரைம் மொத்தமாக தெரியுது அவர். இப்போ இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்களா, இது 3 ஷாட்டாக இருக்கும். இதுக்கு இமீடியட்டாக ஏன் க்ளோஸ் தான் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் படத்தோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுட்டு அவர் அந்த ஹைட்டுக்குன்னு பேலன்ஸ் பண்ண வருவார்ல, அப்போவே பிடிச்சிடுவோம் நான். இவன் உண்மையால் நீ சொல்லணுன்ட்டு அதுக்கு தானே எவ்வளோ நாள் காத்துட்டு அந்த ஒரே ஒரு க்ளோஸ் மட்டும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆக்சுவலாக மியூசிக்காக போட்டு அது அவர் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம். அவர் அப்போ கூட பண்ணல. ஓகே, என்ன பண்ணிடலாம் பண்ணியிருந்தாலும் விட்டுடலாமாயான்னு கேட்டு, உன் பொண்ணை ரேப் பண்ணியிருந்தா விட்டுடலாமாயா, உன் பொண்ணை ரேப் பண்ணியிருந்தா விட்டுடலாமாயா, அங்கே தான் அது அந்த எரப்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது எக்ஸாக்ட்லாக அதுக்கு அது நல்லா வந்ததுக்கு காரணம் நித்திலன் சுவாமிநாதன் அண்ட் விஜய் சேதுபதி சார். ஆஸ் அ ஹீரோவா அவர் கொடுத்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடம் எனக்கு கிளாப் போடுற இடம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு அவர் வெயிட் பண்ணார் பாருங்க, வரணும் இங்கே வந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு தான். அனுராக் சாருக்கு நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை ஃபார்வர்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் ஃபார்வர்ட் பண்ணேன். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்டை அனுராக்கு ஃபார்வர்ட் பண்ணது விஜய் சேதுபதி சார். அவர்கள் தான் காரணம். அதுக்கு அவர் தான் போய் பேசி அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து பண்ண வச்சார். நிச்சயமா சார். எனக்கு இது ஒன்று தான், விமர்சனங்கள் வரவேற்க
கூடியது, வரவேற்கப்பட வேண்டிய விஷயமும் கூட. ஆனால் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் தவிர்க்க வேண்டியது. கரெக்டு. அது வெகுஜன மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு இண்டிவிஜுவலாகவே நம்ம நினைக்கணும். ஆனால் இப்போ சில நேரங்களில் ஒரு படத்தை விமர்சிக்கக்கூடிய விதமே மாறி இருக்கு. அதனால படைப்பாளிகளை தாண்டி இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸுமே கொஞ்சம் இப்போ அவே ஆயிடுறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது சார்? சார் விமர்சனம்ங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சார். இப்போது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஆனால் நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது காமனாக பிடிக்கும்னு நினச்சி தான் கன்வே பண்ணுறேன். அது ஒருவேளை பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னா எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அதே மாதிரி விமர்சனம் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, தரம் தாழ்ந்த விமர்சனம் சில பேர் பண்ணுறாங்கன்னா அது த வே தே பின் brought up. ஸோ அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். அதை போய் சொல்லி அவங்கள தான் திருந்தணுமே தவிர நம்ம போய் திருந்துங்கன்னு கத்திட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ இதுதான் ரியாலிட்டி. எப்படி சார் தமிழ் சினிமாவில் வந்து ஹிட் ஆகிற படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் நடிக்கிறதுனால அந்த படங்கள் ஹிட் ஆகுதா, இல்லை ஹிட் ஆகிற ஸ்கிரிப்டை மட்டுமே எடுத்து நடிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஒரு நல்ல படங்களில் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ். அது மாதிரி அந்த மாதிரி கதைகள் வரும்போது அதை மறுக்கிறது இல்லை. அது நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும், ஓகே, ஒரு சப்போர்ட்டிங் ஆஸ் அன் ஆக்டரா லீடாக இருந்தாலும் எடுத்து பண்ணுறோம். அதனால அந்த மாதிரி நடக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் சார். நான் உங்களை இதோட 3வது தடவை உங்களை நான் மீட் பண்ணுறேன். எப்போவுமே உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு பல விஷயங்கள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. ஐ திங்க் என்னென்னா சினிமோட்டோகிராஃபராக ஒரு ஏஜ் லைக் எப்படின்னா பிகினிங்கே வந்து பாலிவுட்டில் அனுராக் கஷ்யப் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. திருப்பி இந்த பக்கம் தமிழ் சினிமாவில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மராக, ஹீரோவாக, நெகட்டிவ் ஷேட்ஸ் என்னவா இருந்தாலும் அதில் நட்டி அவர்களுடைய பெஸ்ட்டை பார்க்க முடியுது. இந்த சிங்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? சினிமோட்டோகிராஃபராகவும் ஒரு உச்சம், இப்போ நடிகராகவுமே ஒரு உச்சம் அப்படிங்கும்போது அந்த சிங்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அப்படி இல்லை சார், எனக்கு வந்த கதைகள் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து நம்மளால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த என்னால் எடுத்து கரெக்டாக பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார். அப்போ அந்த சாய்ஸஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபில்டர்ஸ் என்னவா சார் இருக்கும்? அதான் அந்த கதையை புரிஞ்சுக்கிறது. கதை தான் கதை எப்போவுமே கதை தான் சார் ஹீரோ, மற்றது எல்லாமே சப்போர்ட்டிங் எலிமெண்ட் தான். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண முடியும், அது எப்படி சீம்லெஸ்ஸாக கொண்டு போகிறது, அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்மளோட ஒரு முத்திரையும் அதில் எப்படி பதிக்கிறதுன்னு யோசிக்கிறது சார். அதில் ஏற்படுறது தான் இதெல்லாம். ஓகே, சீசா மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட், ஒரு மர்டர் மிஸ்டரியை விசாரிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கும்போது நிறைய காவல்துறைகளினுடைய அவங்களுடைய கதைகளை, நிஜ சம்பவங்களை படத்துக்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கேட்ட சம்பவங்களில் உங்களுக்கு இனிமேல் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் அதிகாரி இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இல்லை சார், நான் காலேஜ் படிக்கும்போது சைதை சரகம்ல ராஜாமணின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவரை நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஓகே. அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர். அவர் நாங்கள் OMCA கிரவுண்டில் போய் கிரிக்கெட் ஆடும்போது இதெல்லாம் வந்து பார்ப்பார். பார்க்கும்போது அவர் காலைல ஜாகிங் வருவார், நாங்கள் கிரிக்கெட்லாம் ஆடுவோம், பார்ப்பார். எங்களோட குறைகளை சொல்லுவார். தம்பி நான் பார்த்தேன்டாக்க, நான் இந்த மாதிரி ஆடினேன், கொஞ்சம் கையை நீட்டி ஆடு, சுருக்கி ஆடாத, ட்ராவல் ஆக, இது மாதிரி விஷயங்கள்லாம் கைட் பண்ணுவார். அப்புறம் அவரை பற்றி நாங்கள் விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது யார் இவர் நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுறாருன்னு, அவர் போலீஸ் ஆஃபீஸராக இந்த மாதிரி இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாருன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவர் வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிற ஒரு நாங்கள் பார்த்த ஒரு ஆதர்ஷ புருஷன், ஹீரோக்கு அப்படி அவரை பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த ஏரியாவில் கிரைம் கம்மியாக இருக்கும், பசங்களெல்லாம் கரெக்டாக கைட் பண்ணுவார். யார்கிட்டையுமே வந்து ஒரு போலீஸ்க்கான ஒரு 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 பாடி லாங்குவேஜோட தான் பேசுவார். ஆனால் அதில் வந்து ஒரு அன்பும் கனிவும் தெரியணும். ஓகே. ஸோ அதெல்லாம் தான் காரணம். சூப்பர் சார். சார், என்னைக்காவது உங்களை பை மிஸ்டேக் சினிமாவை பற்றி தெரியாதவங்க யாராவது நேரில் பார்க்கும்போது சார் போலீஸ்காரா நீங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களோட அந்த லுக்கு, அந்த மிடுக்கெல்லாம் பார்த்துட்டு யாராவது கேட்டது உண்டா? அப்படி என்ன போலீஸான்னு கேட்டது கிடையாது. எப்படி சார் எப்போ ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களா எப்படி சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா எப்போவுமே உங்களை நாங்கள் பார்க்கும்போது இந்த எஸ்ஐ அந்த மாதிரி ஒரு லுக்லேயே இருப்பீங்க, அதனால கேட்டேன். சார், சீசா ஹவு ஸ்பெஷல் சார் உங்களுக்கு உங்களோட ஃபிலிமோகிராஃபி? நிஜமாவே இது ஸ்பெஷல் தான். ஏன்னா அந்த கதை தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம். அதாவது பைப்போலார் டிஸார்டருங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது அளவு மீறும்போது நாமளாக இருக்கிறது இல்லை. நம்மளே மீறி சில ஹைப்பர் ஆக்டிவ் வரும், சில சோபர் ஆக்டிவ் வரும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடைபெறும். ஸோ இந்த விஷயம் வந்து மக்களை போய் சேரணும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து காலையில் கிளம்புறோம், டக்குன்னு ஒரு பைக் வந்து இப்படி கட்டடிச்சுட்டு போவாங்க. உடனே அந்த பைக்கை நம்ம திட்டுவோம். கரெக்ட், அது தப்பு தான், அந்த மாதிரி நடக்கக்கூடாதான். ஆனால் அவர் என்ன டென்ஷனில் போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் ஒரு ஜொமேட்டோ டெலிவரிக்காரராக இருந்தாருன்னா அவர் டைமுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ இந்த பயிற்சியிலேருந்து நம்ம வெளியே வரதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நம்ம எந்த விஷயத்தையும் அப்ரோச் பண்ணக்கூடாது. அதை போகும்போதே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போனோன்னா அது நமக்கு ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கும். அது ஒரு நல்ல இடத்துல எடுத்து போய் நம்ம சேர்க்கும். இந்த விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மூலமாக அதை தெரிவிக்கிறதுனால இது பொதுமக்களை போய் சேர வேண்டிய முக்கியமான விஷயம்.
இது ஒரு விழிப்புணர்வாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த படம் பண்ணோம். சூப்பர். எனக்கு அந்த ட்ரைலரில் லாஸ்ட் பிட்டில் டைம் எல்லாருமே சேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. 9:30 மணி, 10:30 மணி, 11:30 மணி. அப்போ எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா எல்லாத்துக்குமே லைஃப்பில் மறக்க முடியாத சில டேட் அண்ட் டைம்னு என்னைக்காவது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷாட் இல்லைனா நடிகராக நடித்த ஃபர்ஸ்ட் ஷாட் சம்திங் ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக இருக்கும். இஸ் தேர் எனி மூமெண்ட் உங்களுக்கு பர்சனலாக டேட் அண்ட் டைமாக கனெக்டாக இருக்கிறது? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது என்னோட டென்ஷன் எனக்கு தான் தெரியும். 1999 இல்லை சார்? 99. அப்போ நான் வந்து அந்த டைம் டேட்டில் யோசிக்கல. இதை நான் கரெக்டாக எப்போ அந்த கதை என்ன சொல்லுதோ அதை எப்படி நான் கன்வே பண்ண போகிறேங்கிற டென்ஷனில் இருந்தேன். ஓகே. ஸோ அதனால் மற்றதெல்லாம் எனக்கு மைண்டில் நிற்கல. சூப்பர் சார். நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் ஐ ஜஸ்ட் விஷ் டு கோ வித் யோர் ஃப்ளோ. சூப்பர் சார். சீசா இன்னும் லைக் ஒரு கண்டென்ட்டாகவே சில விஷயங்கள் இப்போ மக்கள் எப்படி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா என்கேஜிங்காக இருக்கா? வாட் இஸ் நியூ? ஓகே, யூஸ்வலாக இருந்தாலும் ஓகே, கண்டென்ட்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேவாக சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த நரேஷன் டைமில் ஆப்வியஸ்லி நிறைய நம்ம இந்த காப் ஸ்டோரிஸ் பண்ணியிருந்தா கூட நரேஷனில் சில விஷயங்கள் நம்மளை எக்ஸைட் பண்ணியிருக்கோம்ல சார். ஓகே, க்ரீன் ஃப்ளாக் கொடுக்கலாம், நம்ம வில் டூ இட்னு ஒன்று இருக்குல்ல சார். இஸ் தேர் எனி மூமெண்ட் சார் உங்களுக்கு எக்ஸைட் பண்ணி? சீசாவை பொறுத்தவரைக்கும் சீசாவை பொறுத்தவரைக்கும் இந்த பைபோலார் டிசார்டருங்கிறது அந்த மேட்ரு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், மனசுக்குள் மத்தாப்புன்னு படம். அது பிரபு சார் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 3ல தனுஷ் சார் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து அதை தொட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்த கோர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது இதில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா உங்கள் மனசை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அதான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கன்க்ளூஷனோடு போயிட்டீங்கன்னா அதில் அச்சீவ் பண்ண முடியலன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறீங்க. அச்சீவ் பண்ணிட்டா அது கடந்து போயிடுறீங்க. ஸோ அப்படி பார்க்காம அது ஒரு லைஃபாக பார்த்து அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு இடத்த கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இந்த படத்தில் கன்வே ஆச்சு. ஸோ அது ஆடியன்ஸ்க்காக சேரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இது ஒரு விழிப்புணர்வு படமாக அமையும்னு சொல்லிட்டு இதை நான் அக்செப்ட் பண்ணேன். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சீசா ஒரு பைபோலார் டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது ஒரு மர்டர், அதை விசாரிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அவரோட. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது கிளைமேக்ஸ் தான் தெரியும். ஓகே, ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போ அதான் நான் முதல்ல இந்த ஸ்கிரிப்டோட இந்த ஷோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இருக்கிற படங்கள் சக்ஸஸ் ஆகுது, இல்லை சக்ஸஸ் ஆகிற படங்களை நீங்கள் இருக்கீங்க. இந்த ரேஷோ, இந்த காம்போ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஐ ஹோப் சீசா it will be a successful film, another success for your filmography அப்படிங்கிறதுல வெரி ஹாப்பி. உங்களுடைய டைம் I'm keeping my body cross instead my finger. அதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய டைமுக்காக. எப்போ சந்திச்சாலும் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் நிறைய கதைகள் இருக்குது. ஸ்டோரி டெல்லராக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. we are always eager to get to know about that. Thank you so much sir. Thank you so much.